அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடுவண் சென்னை மக்களவை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் நாம் தமிழ் கட்சியின் அன்பு சகோதரர் மருத்துவர் ஐயா இரா கார்த்திகன் அவர்களுக்கு ஒலிவாங்கி சின்னத்திலே வாக்கு கேட்டு எங்கள் வில்லிவாக்கம் தொகுதி சார்பிலே எமது உறவுகளிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது, பணநாயகத்திற்கும் சனநாயகத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இது போட்டி அல்ல, போர் என்பதுதான் நாங்கள் இங்கே பேரறிவிப்பாக செய்கிறோம். அதற்கு முன் தேர்தல் ஆணையத்திற்கு என்னுடைய ஒரு சிறு சாமானியனாக ஒரு வேண்டுகோள். நீங்கள் தேர்தல் நடத்துகிறீர்கள், எதற்காக நடத்துகிறீர்கள்? யாருக்காக நடத்துகிறீர்கள்? அதானி அம்பானிகளுக்காக தேர்தல் நடத்துகிறீர்களா? அல்லது இந்த நாட்டிலே சனநாயகம் செழித்து வழங்க வேண்டும், இந்த மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தேர்தல் நடத்துகிறீர்களா? எதற்காக இத்தனை கோடியை செலவு செய்து தேர்தலை நடத்துகிறீர்கள்? எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை கோடி செலவு செய்து யாருக்காக தேர்தல் நடத்த வேண்டும்? ஒவ்வொரு உறவுகளும் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி இந்த நாட்டிலே எப்படியாவது ஒரு மாற்றம் வராதா, எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படாதா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு 5 ஆண்டு ஒரு முறையும் நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்கிறீர்களா? வேட்புமனு பெறும்பொழுது அந்த வேட்புமனுவை சரியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கட்சியிலும் வேட்பாளர்கள் தகுதி இல்லாத வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். தூய்மையான வேட்பாளர்களை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். எந்த இடத்திலும் குற்ற பின்னணியே இல்லாமல் ஒவ்வொரு வேட்பாளரும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆனால் மற்ற கட்சியிலே இப்படி இருக்கிறார்களா? நீங்கள் சரியாக பார்க்கிறீர்களா? கிடையாது. எவன் கொடுத்தாலும் வாங்கி கொண்டு போட்டுக்கொண்டு அவரிடத்தில் நிதியை பெற்றுக்கொண்டு உங்களுடைய கதாநாயகை மட்டுமே நிரப்புகிறீர்களே தவிர இந்த மக்களுடைய உரிமைகளை நீங்கள் சரியாக கணிக்கவில்லை. நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு, உங்களுடைய தேர்தல் நடவடிக்கை எங்களுக்கானதாக இல்லை, மக்களுக்கானதாக இல்லை. வெறும் 10% கொண்ட ஒரு பணக்கார வர்க்கத்திற்காக இந்த நாட்டை நீங்கள் வழிநடத்துகிறீர்களா என்றுதான் என்னுடைய கேள்வி. இவிஎம் மிஷினை தூக்கி எறிய உங்களுக்கு துணிச்சல் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலும் வாக்குப்பட்டியலில் நாங்கள் செலுத்தும் பொழுது எங்களுடைய ஓட்டு எப்படியும் எங்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் போடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் வாக்குப்பட்டியலே பேப்பர், அதாவது காகித முறையிலே வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களில் முடிவை அறிவிக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே பெரும் நாடு, மிகப்பெரிய நாடு என்று அழைத்துக் கொள்கிற இந்த நாட்டில் இவிஎம் மிஷின் ஆனால் 46 நாள். எதுக்கு 46 நாள்? திருட போறியா? யாரோட வாக்கு திருடுற? இந்த சாமானிய மக்களுடைய வாக்கு திருடி ஒன்றுத்துக்கும் உதவாத தண்டக்கரமாந்திரமாக இருக்கிற ஒரு பிரோஜனமும் இல்லாத, கொள்கை இல்லாத, வக்கற்ற கட்சிகளுக்கு துணை போற உங்களுடைய தேர்தல் ஆணையத்தை நான் எப்படி கார் துப்பு தான் ஆகணும். நீ தேர்தல் ஆணையம் நடத்துற, விபச்சாரம் நடத்துற, எங்களுடைய சின்னத்தை தட்டி பறிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்கள் 4 தேர்தலையும் ஒரு சின்னத்தை வைத்து நாங்கள் தேர்தல் சந்திக்கிறோம். அந்த தேர்தல் ஆணையம் இந்த 30 லட்சம் வாக்குகளை நீங்கள் சரி பார்த்துருந்தீங்களா, இவர்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துருக்கணும். ஆனால் திருட்டு பயலுக்கு துணை போகிற நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் போகணும். விபச்சார ஆணையத்தை தான் நீங்கள் நடத்துறீங்க, தேர்தல் ஆணையம் நடத்தலை. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் எப்படியாவது அப்படி என்ன பண்ணுங்க, அதானி அம்பானிக்கு மாமா வேலையை பாருங்கள், தரகர் வேலையை பாருங்கள். அதுக்கு தான் நீங்கள் தகுதியானால் தயவு செய்து நீங்கள் தேர்தல் ஆணையம் சொல்லிக்காதீங்க, தரகர் ஆணையம் சொல்லிக்கோங்க. இதை தான் நான் சொல்ல இங்கே வந்திருக்கேன். தயவுசெய்து நான் ஏதாவது தவறாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இது மக்களுக்காக நான் பேசுகிறேன். மக்களோட ஒவ்வொரு வாக்கும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும். இது மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், தேர்தல் ஆணையத்தை மன்னிப்பு கேட்குறேன், தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.